ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த முதல் T20 மேட்ச் பத்தி தான். இந்த மேட்ச்ல பாகிஸ்தான் அணி ரொம்ப மோசமா விளையாடி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டாங்க. அது எப்படி, ஏன், என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த முதல் T20 மேட்ச் கிரைஸ்ட் சர்ச்ல நடந்துச்சு. இதுல பாகிஸ்தான் அணியோட கேப்டன் சல்மான் அலி ஆகா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்க தேர்வு செஞ்சாரு. ஆனா அவரோட முடிவு ரொம்ப தவறானதுன்னு கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சிடுச்சு. பாகிஸ்தான் அணி ஆரம்பத்துல இருந்தே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தத்தளிச்சாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல இருந்து கடைசி பேட்ஸ்மேன் வரைக்கும் யாருமே நிலைச்சு ஆடல. முக்கியமா குஷ்தில் ஷா மட்டும் 32 ரன்கள் எடுத்தாரு. மத்த எல்லாருமே சொற்ப ரன்கள்ல அவுட் ஆயிட்டாங்க. நியூசிலாந்து பவுலர்கள், குறிப்பா ஜேக்கப் டஃபி, ஜேமிசன், இஷ் சோதி, இவங்களுடைய பந்துவீச்சு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்துச்சு. ஜேக்கப் டஃபி 4 விக்கெட்டுகளையும், ஜேமிசன் 3 விக்கெட்டுகளையும், இஷ் சோதி 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி பாகிஸ்தான் அணியை திணறடிச்சாங்க. பாகிஸ்தான் அணி 18.4 ஓவர்ல எல்லா விக்கெட்டையும் இழந்து வெறும் 91 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இது ஒரு T20 மேட்ச்ல ரொம்ப குறைவான ஸ்கோர். நியூசிலாந்து அணி 92 ரன்கள் எடுத்தா வெற்றிங்கிற இலக்கோட களமிறங்குனாங்க. அவங்களுடைய ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் ஃபின் ஆலன் மற்றும் டிம் சீஃபர்ட் அதிரடியா விளையாடி பாகிஸ்தான் பவுலர்களை நிலைகளைய வச்சாங்க. டிம் சீஃபர்ட் 44 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாலும் ஃபின் ஆலன் மற்றும் டிம் ராபின்சன் கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காம அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றாங்க. நியூசிலாந்து அணி 10.1 ஓவர்ல ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 92 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் நியூசிலாந்து அணி 1 முதல் 0 வரை என முன்னிலை பெற்றுள்ளது. முடிவுரை: மேட்ச்ல பாகிஸ்தான் அணியோட மோசமான ஆட்டம் உங்களை எப்படி அதிர்ச்சிக்குள்ளாக்கியது? நியூசிலாந்து அணியின் சிறப்பான பந்துவீச்சு மற்றும் பேட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.